ஓர் அழகான காட்டின் ஓரத்திலிருந்த பெரிய ஆலமரத்தடியில் கோழி ஒன்று தனது முட்டைகளை இட்டு பாதுகாத்து வந்தது. ஒருநாள் தன் பசிக்காக உணவை தேடி கோழி வெளியே சென்றது. சிறிது நேரம் கழித்து திரும்பிய கோழிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தானிட்ட முட்டைகளை காணவில்லை. ஐயோ, என் முட்டைகள் எங்கே? யாராவது திருடிவிட்டார்களா என்று கதறி அழுதது. சந்தேகம் ஒருபுறம் துக்கம் ஒருபுறம் என வாடிய அந்த பேதை கோழி அருகிலிருந்த ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு பார்த்தது. அப்போது அங்கிருந்த ஒரு புற்றுக்குள்ளிருந்து ஒரு ராட்சத பாம்பு மெல்ல வெளியே வந்தது. அது அங்கிருந்த மற்றொரு பறவையின் கூட்டிலிருந்த முட்டையை திருடி கண்முன்னே முழுங்கியது. இதைக் கண்ட கோழி, அந்த பாவிப்பாம்புதான் என் முட்டைகளையும் தின்றிருக்கிறது என்று புரிந்து கொண்டு தன் குஞ்சுகளை இழந்த வேதனையில் விம்மி விம்மி அழுதது. அப்போது அந்த மரத்தில் அமர்ந்திருந்த ராஜவேல் என்ற குரங்கு கோழியின் அழுகுரல் கேட்டு கீழே இறங்கி வந்தது. ஏன் அழுகிறாய் தங்கம்? கவலைப்படாதே, உனக்கு இந்த ராஜவேல் இருக்கிறேன். அந்த பாம்பிற்கு பாடம் புகட்ட ஒரு வழி செய்கிறேன் என்று ஆறுதல் கூறியது. ராஜவேல் நேராக அருகிலிருந்த அரண்மனைக்கு விரைந்தது. அங்கே அரசன் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்தான். அவன் கைவிரலில் மின்னிக் கொண்டிருந்த விலை உயர்ந்த வைரமோதிரத்தை நைசாக களவாடியது ராஜவேல். அரசன் விழித்துப் பார்த்து தன் மோதிரத்தை காணவில்லை என அறிந்ததும், திருடன் திருடன் பிடியுங்கள் அந்த குரங்கை என உத்தரவிட்டான். வீரர்கள் ஆயுதங்களுடன் ராஜவேலை துரத்தினார்கள். ராஜவேல் துள்ளி குதித்து ஓடி நேராக பாம்பு இருக்கும் புற்றுக்குச் சென்றது. வீரர்களின் கண்ணெதிரிலேயே அந்த வைர மோதிரத்தை புற்றினுள் போட்டுவிட்டு அருகில் இருந்த மரத்தில் ஏறி வேடிக்கை பார்த்தது. மோதிரத்தை எடுக்க புற்றை அடித்து நொறுக்கினார்கள். உள்ளே இருந்த ராட்சத பாம்பு சீறிக்கொண்டு வெளிவர காவலர்கள் பயந்து போய் தங்கள் ஈட்டிகளால் பாம்பை தாக்கினார்கள். பலத்த அடிபட்ட அந்த பாம்பு அங்கேயே துடிதுடித்து உயிர்விட்டது. தன் எதிரி அழிந்ததைக் கண்ட கோழிக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. தன் குஞ்சுகளோடு வருங்கால குஞ்சுகளை கருதி ராஜவேல் குரங்கிடம் சென்று, மிக்க நன்றி அண்ணா, உங்கள் அறிவால்தான் அந்த பாவி ஒழிந்தது என்று நெகிழ்ச்சியுடன் கூறியது. நீதி வலிமையால் வெல்ல முடியாததை அறிவாலும் தந்திரத்தாலும் வெல்ல முடியும்.